Hello friends, welcome to Learners Forum. Solve in a Minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கேட் ஈசி 2018 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை தான் சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் என்ன அப்படின்னா band limited low pass signal x of t of bandwidth is equal to 5 kilohertz is sampled at sampling frequency of fs. X of t is reconstructed using h of f whose response is given. ஸோ அதை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. The minimum sampling rate fs for perfect reconstruction is நமக்கு ஒரு இன்புட் சிக்னல் x of t and அதனுடைய பேண்ட்வித் தான் நமக்கு 5 கிலோஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னலை வந்து நம்ம சாம்பிள் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு மினிமம் சாம்பிளிங் ரேட்டா என்ன இருக்கும் அப்படிங்கறது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோ பாஸ் ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதோடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து -8லேருந்து 8 வரைக்கும் இருக்கு. ஸோ கொடுத்துருக்க சிக்னலுடைய பேண்ட்வித் 5 கிலோஹெர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமை நம்ம ஒரு ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே எக்ஸ் ஆஃப் எஃப் அப்படின்னு தான் கிடைக்கும். இதனுடைய பேண்ட்வித் 5 கிலோஹெர்ட்ஸ். ஸோ இந்த 5 கிலோஹெர்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணும்போது பேண்ட் லிமிட்டட் சிக்னல் அப்படிங்கிறதுனால நமக்கு -5ல இருந்து 5 வரைக்கும் சிக்னல் இருக்கும். இதுதான் நம்மளுடைய இன்புட் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூ அதாவது ஹெச் ஆஃப் எஃப் அண்ட் எக்ஸ் ஆஃப் எஃப் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு தேவையான இன்புட் சிக்னலே நமக்கு கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ற சிக்னல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா -5ல இருந்து +5 வரைக்கும் நமக்கு இன்புட் சிக்னல் இருக்கு. அண்ட் இந்த வேல்யூ மாடுலஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் எஃப் பார்த்தீங்க அப்படின்னா -8ல இருந்து +8 வரைக்கும் நமக்கு சிக்னல் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மினிமம் சாம்பிளிங் ரேட் அதாவது எஃப்எஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியா நமக்கு இன்புட்ல எவ்வளோ இருக்கு 5 அப்படின்னு இருக்கு. ஸோ எஃப்எம் இஸ் ஈக்குவல் டு 5 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு நமக்கு இங்க கிடைக்கும். ஏன்னா எல்லாமே இன் ரேஞ்ச் ஆஃப் கிலோ ஹெர்ட்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஃப்சி இஸ் ஈக்குவல் டு இங்க நமக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வேல்யூ அப்படிங்கிறது கொடுத்துருக்க இந்த ஃபில்டருடைய வேல்யூ தான். ஸோ இங்க நமக்கு மேக்ஸிமமா பார்த்தீங்க அப்படின்னா 8ல தான் இருக்கு. ஸோ எஃப்சி இஸ் ஈக்குவல் டு 8 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்க டேட்டா. ஸோ சிக்னல் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகுறதுக்கு நமக்கு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா எஃப்எம் ஓட வேல்யூ வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப்சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்கு, இங்க வந்து 5 இருக்கு. இதுதான் நம்மளுடைய எஃப்எம் வேல்யூ அண்ட் இது வந்து எஃப்சி ஓட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 லெஸ் தென் ஆர் 8 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க நமக்கு சிக்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி தான் தேவை. ஸோ இதோட இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த எஃப்சி வேல்யூ இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ் மைனஸ் எஃப்எம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் பிளேலிஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எஃப்சியோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு 8 அப்படின்னு இருக்கு. ஸோ 8 which is less than or equal to fs நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும், மைனஸ் fm ஓட வேல்யூ 5. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் 8 plus 5 is less than or equal to fs or fs is greater than or equal to 13 megahertz அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ பர்ஃபெக்டா ஒரு சிக்னலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நமக்கு சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 13 megahertz. ஸோ இந்த 13 மெகாஹெர்ட்ஸ் தான் வந்து கொடுத்திருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர்.